தூத்துக்குடி விளாத்திக்குளத்தைச் சேர்ந்தவர் 17 வயது மாணவி. அங்குள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். செவ்வாய் அன்று பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்தார். மாலை இயற்கை உபாதை கழிக்க அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. பெற்றோர் ஊர் முழுக்க தேடி பார்த்துள்ளனர். மாணவியை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரது தந்தை விளாத்திக்குளம் போலீசில் புகார் அளித்தார். போலீஸ் ஊர் மக்கள் இணைந்து விடிய விடிய தேடினர். வேடநத்தம் காட்டு பகுதியில் மாணவி சடலமாக மீட்கப்பட்டார். ஆடைகள் கலைந்த நிலையில் இருந்தது. முகம் மற்றும் உடலில் வெட்டு காயங்கள் இருந்துள்ளது. இதை அடுத்து பிரேத பரிசோதனைக்கு உடல் அனுப்பப்பட்டது. அதில் பாலியல் வன்கொடுமை செய்து அவர் கொல்லப்பட்டது தெரிந்தது. இதை அறிந்து மாணவியின் உறவினர்கள் சாலையில் மறியல் செய்தனர். குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டுமென கோஷம் எழுப்பினர். சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட எஸ்பி மதன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆறுதல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதை அடுத்து போலீஸ் தனிப்படை அமைத்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். ஊழல் நிறைந்த மற்றும் திறமையற்ற இந்த திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளும் சகோதரிகளும் தினசரி இத்தகைய வன்முறைகளை எதிர்கொள்வது மிகுந்த மனவேதனையை தருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமற்ற மாநிலமாக உருவெடுத்துள்ளது. தமிழக மக்கள் இன்னும் சில நாட்களுக்கு மட்டுமே இத்தகைய இக்கட்டான சூழலை சந்திக்க வேண்டியிருக்கும். தற்போதைய ஆட்சி நிர்வாகத்தின் மீது கடும் அதிருப்தி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தமிழக காவல்துறை உடனடியாக கண்டறிந்து விரைந்து கைது செய்ய வேண்டும். உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தனது பதிவில் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.